ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரூச்சஸ் கிளாஸ் தான். நம்ம இது வரைக்கும் பேசிக் கோர்ஸில் என்னென்னலாம் ஸ்டிச்சஸ் பார்க்க முடியுமோ எல்லா டிசைன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். சரியா? பேசிக் கோர்ஸில் நம்ம என்னென்ன டிசைன்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வான்ஸ் லெவல். சரியா? அட்வான்ஸ் லெவலில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, போலண்ட் ஃப்ளவரில் ப்ரூச் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். இதை நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லலை, போலண்ட் ஃப்ளவரை வச்சு நம்ம ப்ரூச் ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு போலண்ட் ஃப்ளவர் ப்ளஸ் மெட்டல் ஒயர் அண்ட் வந்து க்ரீன் டேப் வந்து தேவைப்படும். ஸோ அது மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் கலர் அண்டு இந்த மாதிரி பிங்க் கலர், சரியா, இந்த ரெண்டு கலரில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இதை நம்ம வந்து ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் டேப் இருக்குது. சரியா? இது பேப்பரில் இருக்கும். இது வந்து நல்லா ஒட்டிக்கும். சரியா? ஒட்டுற டைப்பில் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி டேப் ஒன்று வாங்கிக்கோங்க. எப்போதுமே வந்து நம்ம ஹேர் ப்ரூச் பண்ணும்போது இது மாதிரி டேப் ஒன்று வச்சுக்கிறது நல்லது. சரியா? ஸோ இது மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெட்டல் ஒயரில் தான் செய்ய போகிறோம். சரியா? கோல்டன் கலர் இல்லைனா சில்வர் கலர் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம், இந்த மாதிரி க்ரீன் டேப்பு, இது மாதிரி வந்து போலண்ட் ஃப்ளவர். ஓகேவா? இந்த ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக போலண்ட் ஃப்ளவர் வந்து அதிகமாக தான் தேவைப்படும். சரியா? இப்போது நம்ம மெட்டல் ஒயரில் லென்த் அதிகமாக தான் இருக்கும். நம்ம அதை ரெண்டாக மடக்கிட்டு தான் நம்ம அதை ஒர்க் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப நிறையா இருக்கும், சில பேருக்கு ஹேர் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரூச் ஒர்க் வந்து இதை பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போதும், ரொம்ப வெயிட்டாக வேண்டாம், வெயிட்லெஸ்ஸாக பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ப்ரைடாக தெரியணும், நல்லா ப்ரைடல் ஒர்க் மாதிரி ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக பண்ணிக்கலாம். சரியா? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது இது மாதிரி ஒர்க்ஸை நீங்கள் வந்து அழகாக பண்ணிட்டு போகலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணினீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு இதை வச்சுக்கலாம். சரியா? ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் ஃப்ளவர் மாதிரி சீக்கிரமாக வந்து காஞ்சி போகிறது, அழுகி போகிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இதில் இருக்காது. சரியா? இது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு உழைக்கும். சரியா? அழகாக நீட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து சேஃபாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வந்து எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ இந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இதில் வந்து போலாண்ட் ஃப்ளவரில் நிறைய இருக்கும். சரியா? இப்போ ஒரு ஃப்ளவர் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே இதில் நம்மளுக்கு நிறைய இருக்கும். சரியா? ஒரு 12 பீசஸ் கிட்ட இருக்கும். ஸோ நான் கோல்டன் கலர்லேயும் இந்த பிங்க் கலர்லேயும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த போலாண்ட் ஃப்ளவர்லேயே இந்த ஹேர் ப்ரூச் வந்து நான் உங்களுக்கு 2 டைப்பில் சொல்லி கொடுக்குறேன். சரியா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டைப் பார்ப்போம், இன்னொரு டைப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க. மெட்டல் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா லென்த்தாக தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி மெட்டல் ஒயர் நம்மளுக்கு நல்லா லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ இந்த மெட்டல் ஒயரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக மடக்கிடணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி லென்த்தாக இருக்குதா, இதை நம்ம இப்படி ரெண்டாக மடக்கிடணும். ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடம் வந்து முன்ன பின்ன அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஈக்குவலாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் நம்மளுக்கு வந்து ஒரு லூப் வந்து ஃபார்ம் பண்ணணும். சரியா? ஸோ வந்து இந்த லூப் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு இந்த ஹோல் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நோஸ் பீலர் இப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெட்டல் ஒயர் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் இப்படி ஜஸ்ட்டு வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு லென்த்து எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கும். இவ்வளோ பெருசு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இவ்வளோ தூரம் மட்டும் போதும், எனக்கு ஹேர் வந்து கம்மியாக தான் இருக்குது, இல்லை ரொம்ப வெயிட்டாக எனக்கு வச்சுக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். சரியா? நான் வந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கிறேன்.
சரியா? இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் ஒரு இது மாதிரி மடக்கிட்டு இப்படி வந்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த மாதிரி இங்கே நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுக்கிட்டு இதையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் செஞ்சுக்கலாம். சரியா? உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போது இந்த மெட்டல் ஒயரை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நல்லா முத்தியாக இருக்கட்டும், இதுலேயே நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதிலையே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? கட் பண்ணிக்காதீங்க, இதுலேயே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த மெட்டல் ஒயர் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தானே இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு நல்லா முத்தியாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். சரியா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பெண்டாகாமல் நல்லா அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். சரியா? ஸோ கட் பண்ணிக்காதீங்க, இதிலேயே நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா? இப்போ வந்து இந்த மெட்டல் ஒயர் இங்கே நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம தலையில் வச்சோம் அப்படின்னா நம்ம தலையில் கீறல் விழுகும். இந்த கம்பி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். சரியா? கிழிச்சு விட்டுரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேப் ஒன்று எடுத்துக்க போகிறோம். இந்த டேப் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எட்ஜில் இருந்து, சரியா, இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜ் வரையும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம். சரியா? இது மாதிரி வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈஸியாக ஒட்டிக்கும். சரியா? இதில் நல்லா ஈஸியாக தான் ஒட்டிக்கும். இப்படி வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா அப்படி ரொட்டேட் ஆகிக்கும். சரியா? நான் அப்படி ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி எடுத்து ரொட்டேட் பண்ணணும், இப்படி சுற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி விரலை வச்சுக்கிட்டு, சரியா, இப்படி ஜஸ்ட்டு இப்படி விரலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். சரியா? இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே அழகாக ரொட்டேட் ஆகிக்கும். அதில் வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த இடத்துல நல்லா அது ஒட்டிக்கும். சரியா? நேச்சுரலாகவும் நம்மளுக்கு இருக்கும். க்ரீன் கலரில் ஒரு அந்த காம்பு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சரியா? ஸோ வந்து இந்த மாதிரி க்ரீன் டேப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து இது இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் கிடைக்கும். கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயோ இல்லை பக்கத்துலேயோ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்னட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா? இதை வந்து நான் சொல்லிக் கொடுக்குற ஐடியாவில் இல்லை. இது நான் வேறு ஒரு கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் தான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருந்தேன். பட் நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் நம்மளோட சிஸ்டர்ஸ் வந்து இதையும் கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதனால தான் நான் வந்து சடனாக வந்து இதை நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆகிட்டு. ஸோ வந்து மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். சரியா? மெட்டீரியல்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியா? பேலன்ஸ் இருக்கிறத இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுறோம். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எங்கேயுமே வந்து இந்த கம்பி வந்து தெரியாது. சரியா? அந்த பிசுறலாக இருந்த அந்த கம்பி வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அழகாக நீட்டாக வந்து நல்லா ரோல் பண்ணியாச்சு. ஸோ நீங்களே இது மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சுற்றிக்கும். சரியா? ஒட்டிக்கும். சரியா? ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒட்டிக்கும். ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி ரெண்டாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைப் மட்டும் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னொரு டைப்பு சேம் இதே மாதிரியே தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? பார்ப்போமா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த போலாண்ட் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து இப்போ 2 கலரில் நம்ம எடுத்திருக்கோம். சரியா? அந்த 2 கலரில் எடுத்திருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் 3 ஃப்ளவர்ஸ் தான் எடுத்து சரியா, இந்த மாதிரி 3 ஃப்ளவர்ஸாக எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சரியா? இந்த இடத்துல இப்படி நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இதில் நம்ம வந்து அந்த க்ரீன் டேப் வந்து போட்டுக்கணும். சரியா? நான் அதையும் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். கோல்டன் கலர்னால் கோல்டன் கலர் தனியாக, அடுத்து பிங்க் கலர்னால் பிங்க் கலர் தனியாக, அது மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. அதுவும் நல்லா டிசைனாக நல்லா அழகாக தான் இருக்கும். இது மாதிரி நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். நல்லா அழகாக பொறுமையாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரோல் பண்ணுறத வந்து லூஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணும்போது அது ரிமூவ் ஆகி வர சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ வந்து நீங்கள் இந்த 3 ஃப்ளவர்ஸை வந்து ரோல் பண்ணி எடுக்கும்போது நல்லா அழகாக ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபினிஷிங் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 ஃப்ளவர்ஸாக நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த க்ரீன் டேப் வந்து போட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியா? ஏன்னா வந்து அது வந்து ரிமூவ் ஆகி வரதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஏன்னா 3 ஃப்ளவர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபினிஷிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ளவர் வந்து ரிமூவ் ஆகி வந்துட்டாலும் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது, நல்லா இருக்காது. சரியா? ஸோ வந்து ஃபினிஷிங் நம்மளுக்கு நல்லா அழகாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் டேப் போட்டு நல்லா நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா பக்காவாக வரும். சரிங்களா? ஸோ வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. சரியா? இது மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து நல்லா ஃபினிஷிங்காக ரொம்பவே அழகாக வரும். சரியா? ஏன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்பி வந்து எப்படியே நம்மளுக்கு குத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். சரியா? இப்போது இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மெட்டல் ஒயரை ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் ஓகேவா, எனக்கு லெஃப்ட் சைடு. சரியா? எனக்கு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி இப்படி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெட்டல் ஒயரை இப்படி சுற்ற போகிறோம். சரியா? இதில் வந்து மெட்டல் ஒயர் இருக்கும். இந்த போலாண்ட் ஃப்ளவரில் மெட்டல் ஒயர் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து மெட்டல் ஒயரை சுற்றுங்க. சரியா? நல்லா நெருக்கி இந்த மெட்டல் ஒயரை வந்து சுற்றுங்க. இந்த மாதிரி வந்து சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டைட்டாக நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதுலேயே நீங்கள் வந்து க்ரீன் டேப்பு போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். இதுலேயே ஒன்றுத்துக்கும் நீங்கள் க்ரீன் டேப் போட்டு ஒட்டிட்டு வந்தாலும் ஒட்டிட்டு வரலாம். சரியா? ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலரை எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே இங்கே இதுக்கு பக்கத்துலேயே இப்படி வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு திரும்பி என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம். சரியா? இந்த மெட்டல் ஒயரில் நல்லா டைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கலர். சரியா? கோல்டன் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டாக நெருக்கி ரொட்டேட் பண்ணிட்டு தான் வர போகிறோம். சரியா? வேறு ஒன்றும் நம்ம கஷ்டமான ஒர்க் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இதுலையுமே நீங்கள் இந்த க்ரீன் டேப்பை வந்து சுற்றுறீங்கனாலும் சுற்றிக்கலாம். ஓகேவா? அது உங்களுடைய சாய்ஸ் தான். அதையும் சுற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இது எக்ஸஸாக இருக்கிற அந்த மெட்டல் ஒயர் இந்த ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு தெரியாது. அழகாக அந்த க்ரீன் டேப் போட்டு ஒரிஜினலாக நம்ம சுற்றிக்கிட்ட மாதிரி அழகாக தெரியும். சரியா? நல்லா நெருக்கி சுற்றிக்கோங்க. ஒருவேளை மெட்டல் ஒயர் தெரிஞ்சால் கூட அதை வந்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. இங்கேயே வந்து கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சரியா? ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் இடையில நம்மளுக்கு கேப் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கேப் தெரிகிற மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த கம்பியை எப்படியும் பெண்ட் பண்ணி தான் நம்ம தலையில் வைப்போம். சரியா? அந்த டயத்தில் ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் இடையில அதிகமான ஸ்பேசஸ் இருக்கும். சரியா? அது வந்து நம்ம தலையில் வச்சதுக்கப்புறம் அது நல்லாவே இருக்காது, நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ வந்து நல்லா அழகாக டைட்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஃப்ளவர் வந்து தீர்ந்து போயிட்டு, ஸோ நான் இன்னொரு டைம் வந்து எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் திரும்பியும் எடுத்துக்கிறேன். எனக்கு இது பத்தலை. ஸோ நான் வந்து இன்னொரு டைம் வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரியா? எனக்கு வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து பத்தலை அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இதை வைக்கும்போது இப்படி தள்ளி தள்ளி வச்சிடக்கூடாது. நல்லா இதை நெருக்கி இப்படி ஒட்டி வைக்கணும். சரியா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை நம்ம இப்படி பெண்ட் பண்ணும்போது கேப் விழுந்துடும். சரியா? இந்த இடத்த நம்ம பெண்ட் பண்ணும்போது கேப் விழுந்துடும். நம்ம தலையில் வைக்கும்போது அதை நம்ம பெண்ட் பண்ணி தான் வைப்போம். சரியா? ஸோ வந்து நல்லா நெருக்கி டைட்டாக வைக்கணும். சரியா? அந்த மாதிரி வச்சாதான் நம்மளுக்கு வந்து கேப் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும். சரியா? இது வந்து நீங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 300க்கு மேலே தான் இருக்கும். சரியா? 500, 600 இது மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வீட்லேயே இதை அழகாக ட்ரை பண்ணலாம். சரியா? ரொம்ப நாளைக்கு வரும் இது. நம்ம எங்கே போனாலும் இதை நம்ம அழகாக வச்சுட்டு போகலாம். அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே எத்தனை செட்டு வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம்.
சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்மளோட குரூப்புக்கு சப்மிட் பண்ணுங்கள். சரியா? ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும். ஒர்க் பண்ணும்போது நல்லா அழகாக பண்ணுங்கள். அவசரமாக வந்து லூஸாக பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஒன்று பண்ணும்போது நீங்கள் இதுலேயுமே வந்து இந்த டேப் வந்து போட்டுட்டு வரலான்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி போட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? போட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம சுற்றி இருக்கிறது வந்து தெரியாது. சரியா? நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லூப்புக்கு வந்து போயிடக்கூடாது. நீங்கள் சுற்றுறது இந்த லூப்புக்கு போயிடக்கூடாது. ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இப்போ சுற்றிக்கணும். ஃபினிஷிங் மட்டும் இதுக்குள்ளேயே நம்ம வந்து சுற்றிக்கணும். ஸோ வந்து நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஹேர் பின் இது மாதிரி போடுவோம். ஸோ வந்து அதுக்கு தேவைப்படும் நம்மளுக்கு. பாருங்கள், இதோடு நம்மளுக்கு வந்து இந்த இடம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த லூப்புக்கு முன்னாடி வரையும் நீங்கள் நல்லா அழகாக டைட்டாக பண்ணிக்கோங்க. நீட்டாக இருக்கணும். ஏன்னா தானான்னு பண்ணிடாதீங்க. ஸோ இந்த லூப் முடிகிற வரையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லூப் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த லூப் தெரிகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கும். சரியா? இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல அந்த டேப் வந்து ஒட்டிக்கிங்கனாலும் ஒட்டிக்கோங்க. சரியா? இந்த இடம் நல்லா ரொட்டேட் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கணும். மூவ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்டாக பண்ணிக்கணும். சரியா? இதை நம்ம வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணுவோம். சரியா? இப்போ இதை நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். சரியா? இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக தான் உங்களுக்கு நான் வச்சு சொல்லி காட்டினேன். இதை நம்ம தலையில் வைக்கும்போது இந்த மாதிரி இப்படி பெண்ட் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஹேர் பின்னோ இல்லை நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு கட்டுக்கிறீங்கனாலும் எது வேணாலும் கட்டிக்கலாம். சரியா? இது நீங்கள் வந்து நாட் மாதிரி வச்சு கட்டிக்கலாம். சரியா? எந்த மாதிரி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கேப் வந்து தெரியக்கூடாது. சரியா? இந்த இடத்துல வந்து நல்லா நெருக்கி இருக்கணும். அப்போ நெருக்கி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றா நம்ம வைக்கும்போதே நல்லா டைட்டாக வச்சு நம்ம வந்து சுற்றிக்கிட்டு வரணும். சரியா? கொஞ்சம் கூட கேப் விழுந்துடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்லைன்லேயோ இல்லை பக்கத்துலேயோ ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 300க்கு மேலே தான் இருக்கும். 300 அப்படின்னு நான் சொல்கிறது ஒவ்வொருத்தவங்களோட ஹேரோட அந்த சைஸை பொறுத்து நம்ம வாங்குவோம். சரியா? மெல்லிஸாக இருக்கும், இப்போ இதில் பாதி இருக்கலாம், இல்லை இவ்வளோ லென்த்தாக இருக்கலாம், இல்லை இதை விட எக்ஸஸாகவும் வாங்குவாங்க. சரியா? அந்த மாதிரி வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். சரியா? ஸோ வந்து நீங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்களுக்கோ உங்களுடைய பாப்பாவுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நீங்களாகவே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். சரியா? ரெடி பண்ணி நீங்களாகவே வந்து இதை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேல்ஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் வந்து நம்மளுடைய குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். இது மாதிரி 2 கலரில் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பண்ணுங்கள். சிங்கிள் கலரில் பண்ணாமல் 2 கலரில் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி ஒரு டைப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டைப் பார்ப்போம். ஓகேங்களா? இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு குரூப்பில் இந்த ஹோம்ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்பவே அழகாக வந்திருக்கு இல்லையா? இங்கே ஹேர்பின் போட்டு நீங்கள் இந்த மாதிரி இங்கே நாட் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க்கை குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.